Hi, this is Arya. Please subscribe to Doctor City. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். எடுத்துனா அவர்கிட்ட தான் முதல்ல காமிப்பேன். காமன் கட்டில போட்டோல எடுப்பேன். அவர் என்னடா அப்படி அசிங்கப்படுத்துற போட்டோ உள்ள எடுத்து முடிவெட்ட காசு இல்லை அப்படியே விட்டா அது நிறைய காடு மாதிரி புதர் மாதிரி நல்லா சுச்சுன்னு வாழ்ந்துருச்சு. இந்த மாதிரி சென்னையில் யாரும் இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் இடம் தான் அவங்களுக்கு இடம் பிளாட்ஃபார்ம் தான். அதுதான் அவங்க வீடு, எனக்கு அதான் வீடு. உடனே இந்த டீ கடையிலே அவ்வளோ யோசிக்கிறாங்க, யாரையாவது தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ட்டு மைண்டு இருக்குது. என்னுடைய சின்ன வயசு பண்ணாத ஆசைகளை முத திரையில காமிச்சது பாக்கியராஜ் தான். வணக்கம், நான் உங்கள் மிப்பு. நீங்க பார்த்துட்டு இருக்குது டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சாந்தி. நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா காமெடி ஆக்டர் மிப்பு சாமி தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம், எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே, சேனல் எப்படி போயிட்டு இருக்கு? செம்மையா போயிட்டு இருக்கு. பார்த்துருக்கேன் உங்க சேனலை. ஓகே, ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா பண்றீங்க, நிறைய விஷயங்கள் புதுசா பண்றீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ்னா சென்ட்ரலா படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு சூப்பரா போயிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் வந்துட்டு இருக்கு. சூப்பர். நாம ரொம்ப நாளா தியேட்டர் வேற இல்லை, ஸோ இனிமேல் நிறைய படங்கள் வரும். படம் பார்த்தீங்களா? பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு செம்மையா இருந்துச்சு, செம்மையா பண்ணிருக்கீங்க. ஓகே, நான் இப்ப யோகி பாபு தம்பின்னு சொல்லிட்டு உங்களை கேட்கறாங்க, நிறைய இடத்துல கேட்டிருக்காங்களா? யோகி பாபு, ஆமா, நிறைய பேர் ஒரே முடி வச்சதுனால கேட்பாங்க. நிறைய பேர் கேட்கல. நீங்க யோகி பாபு ஏன்னா கேட்டிருக்காங்க? கேட்டிருக்காங்க. யோகி பாபு உடம்பு குடிச்சிட்டாரா அப்படின்னு அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. இல்ல நான் யோகி பாபு இல்லை அப்படின்னு பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. நம்ம பொய் சொல்ற மாதிரியே இல்லை, நீங்க உடம்பு குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லப்பா நான் இல்லை, அது வேற. அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ யோகி பாபு கூட இன்னும் அவர் கூட இன்னும் படங்கள் எதுவும் நடிச்சதில்லை. டமால் டுமில்னு ஒரு படம் பண்ணோம், அது பேசவன கிடையாது. அவரோட காம்பினேஷன் எதுவும் பண்ணல. சரி, ஸோ அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவர் முன்னாடியே தெரியும், ஆனால் ஒரு நல்ல படங்கள் ஒரு த்ரூட்டா பண்ற மாதிரி எதுவும் கிடைக்கல. மாநிலத்துல சும்மா ஒரு சின்ன கேரக்டர் மட்டும் பண்ணியிருக்கேன். அதுவே நல்லா பேசப்படுற கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். அது சும்மா அங்கங்க மாநிலத்துல வருவாங்க. ஸோ அதாவது அந்த படம் ஃபுல்லாக த்ரூட்டா இருக்கும்னு நினைச்சேன். பட் அது வந்து பண்ணியிருந்தாங்க. இல்லை டெக்னிக்கல் பண்ண சீன் வந்துச்சு. சரி, ஓகே. பண்ண சீன் வராது. ஆமா, சரிங்களா. இந்த கெட்டப் எதுவும் ஸ்பெஷலா எதுவும் இருக்கானா? அப்படி மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்பெஷல் எதுவும் காரணம் இருக்கா? இல்லை எதுனால? காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்துல சினிமாவில் உள்ள என்ட்ரி ஆகும்போது நான் அந்த பாரிஜாதம் ஆகட்டும், சொக்கத்தங்கம் படங்கள் நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கட் முடிய ஹேர் தான் இருக்கும். சும்மா ஸ்கூல் பசங்க கட் பண்ணிப்பாங்க, அது மாதிரி தான் என்னுடைய ஹேர் இருக்கும். அதுக்கப்புறம் தான் முடி நிறைய வளர்க்க ஆரம்பித்தேன். நிறைய ஆரம்பிச்சேன்னா முடிவெட்ட காசு இல்லை, அப்படியே விட்டா அது நிறைய காடு மாதிரி புதர் மாதிரி நல்லா சுச்சுன்னு வாழ்ந்துருச்சு. அப்புறம் நிறைய பேர் கெட்டப் நல்லா இருக்கு, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னா சூப்பரா இருக்கா, முடிவெட்ட காசு இல்லாத அப்படியே வச்சிருக்கா அப்படின்னு மாதிரி மைண்ட்ல நினைச்சு விட்டு அது நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படியே ஓகே இதை மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இந்த மீசை வந்து நானே ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணி தான் அப்படி விட்டேன். பழைய படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீசை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படங்கள்ல பாத்தீங்கன்னா சில ஆர்டிஸ்ட்ல இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிருக்காங்க. தமிழ்ல அதிகம் இப்போ ஜென்ரேஷன் யாரும் இது மாதிரி மீசை வைக்க மாட்டாங்க. ஏன்னா வச்சுட்டு வெளியே போனா ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க. அதில் ஒட்டு மீசை வேணா வைக்கலாம். ஸோ நான் நினைச்சேன், சரி நம்ம இதே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. திருப்பி வச்சு பார்க்கலாம், இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இந்த மீசை வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்படியே வச்சுக்கிட்டேன். அதுவும் அவங்க கிளிக் ஆச்சு. ஓகே, மிப்புனா இப்படிதான் இருப்பா அப்படி அப்படின்ட்டு. வேற படங்களுக்குலாம் இந்த சென்ட்ரல் பாத்தீங்கன்னா ஃபுல்லா மீசை தாடியில இருக்காது, ஃபுல்லா சேவ் பண்ணி அது மாதிரி தான் நடிச்சிருப்பேன். ஸோ ஒவ்வொரு படத்துக்கு ஏற்ற மாதிரி கெட்டப் மாற்றிக்கிறேன். சூப்பர். அது டேரக்டர் வேணும் மாற்றிக்கணும்னா மாற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா
அப்படியே மிப்புனா இப்படி தான், இந்த ஹேர் ஸ்டைலு, இந்த மீசை இப்படிதான். அதுதான் பேசலாம் வந்தேன். மீம்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து அனுப்பிச்சிட்டே இமேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம நேருக்காண்டி உங்க இதை மட்டும் பண்ணி காட்டுறீங்களா? உங்களோட ரியாக்ஷன்ஸ் 2-3 இருக்கலாம், அதை பண்ணி காட்டுங்க. ரியாக்ஷன்ஸ் பண்ணி கேட்டீங்களா? ஒரு நிறைய படத்துல பண்ணிருப்பீங்கல்ல, இமேஜ் எல்லாம் வந்துட்டு இருக்கும்ல, பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்காண்டி பண்ணி காட்டுங்க உங்க ரியாக்ஷன்ஸ். சூப்பரா கேட்டோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, ஸ்டார்டிங் உங்க கெரியர் எப்படின்னா ஸ்டார்ட் ஆச்சு? எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும்? ஏன்னா ஒரு சினிமாக்குள்ள வர்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யோகி பவன் நிறைய காமெடியனா இருக்கட்டும், ஸ்டார்டிங்ல அவங்க உள்ள வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க எப்படி இது சினிமாக்குள்ள வந்தீங்க? ஆமா, சினிமாவில் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே சில பேர் நிறைய பேருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, பெரிய ஆளுங்க, ஸோ ரெக்கமெண்டு இதெல்லாம் நிறையா இருக்குது சினிமாவில். ஸோ எனக்கெல்லாம் யாருமே இல்லை. ஸோ என்ன நிறைய பேர் வந்த ஆர்டிஸ்ட்லாம் யாருமே ரெக்கமெண்டில் போகிறவங்க சில பேருக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. ஸோ எனக்கெல்லாம் சினிமாவில் யாருமே தெரியாது. நான் புதுசு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோட சொந்தக்காரங்கட்டும் சினிமாவில் யாருமே, சென்னையில் மாதத்தில் யாருமே கிடையாது. சின்ன வயசுல நடிக்கின்ற ஒரு ஆசை. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தியேட்டர்ல படம் பார்க்கும்போது ரஜினி சார் படம் மாட்டோம், கமல் சார் படம் மாட்டோம், மோகன் சார் படத்துக்குலாம் அப்பெல்லாம் லாட்டஸ்ட்ல பிச்சு பயங்கரமா வச்சு தியேட்டர்ல வச்சு கை தட்டி வயசுல அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. அப்பெல்லாம் வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது ரஜினி சார்லாம் பயங்கர பீக்கில் இருந்தாரு, மோகன் மைக்கேல் மோகன் சார் அவர்லாம் பயங்கர பீக்கில் இருந்தாரு. அப்பெல்லாம் சின்ன வயசு தான், பட் அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறது இவங்கெல்லாம் அவனுக்கு தெரியும். பட் அந்த மாதிரி லாட்டஸ்ட்லாம் போட்டு விசில் அடிச்சு பயங்கரமா கை தட்டிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, இது மாதிரி நம்மளுக்கு கை தட்டணும், நம்மளுக்கு லாட்டஸ்ட்ல பிச்சு இது மாதிரி பார்க்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு சென்னை போகணும் அதெல்லாம் ஆயிட்டோம். ஆசை மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக ஓகே, சென்னையில தான் எல்லாம் நடிக்கிறது, சென்னையில தான் இருக்காங்க, சென்னை அங்கே போனா சினிமா நடிச்சலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை வந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் கிளம்பி வந்தேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான், யாருமே தெரியாது, தங்கத்து இடம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எல்லா நடிகரும் சொல்ற மாதிரி தான் பிளாட்ஃபார்ம் தான். கண்டிப்பா சினிமாவில் சென்னையில் யாரும் இல்லாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இடமே அவங்களுக்கு எல்லாருமே பிளாட்ஃபார்ம் தான். அதுதான் அவங்களுக்கு வீடு, எனக்கு அதான் வீடு. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் படத்துலேருந்து ஒவ்வொரு இடங்கள் ஆஃபீஸை இறங்கி தேடி, சினிமாக்காரங்க எங்கே இருக்கான்னு தெரியாது, ஆஃபீஸ் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி போய் வாய்ப்பு கேட்குறதுன்னு தெரியாது. ஸோ வந்து சென்னையில் வந்து கொஞ்சம் நாள் அப்படியே ஹோட்டல் கல்வி, டீ கல்வி அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸில் எங்கே இருக்குது, எப்படி டேரக்டில் எப்படி பார்க்குறது, எப்படி நடிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் ஒரு 5 வருஷம் ஓடிடுச்சு. அதான் டைலாக் சொல்லுவாங்க, கை செலவுக்கு வெறும் திறமை மட்டும்தான் இருந்துச்சு, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, திறமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த திறமைக்கு உடனே காசு கிடைக்கணும்ல. சென்னையில சர்வே பண்ணா காசு கிடைக்கணும். கடையில போ சாதாரண ஹோட்டல்களுக்கு வேலை செஞ்சா கூட சில நிறைய கேள்விகள் கேட்பாங்க பயந்துக்கிட்டு. நான் நிறைய கடையில போய் டக்குன்னு எந்த கடையிலும் வேலை கொடுக்கல. ஹோட்டல் கடையாகட்டும், டீ கடையாகட்டும், கிட்டத்தட்ட ஒரு 10 கடை ஏறி இறங்கினாலதான் வேலை கொடுத்தாங்க. உடனே டீ கடையிலேயே அவ்வளவு யோசிக்கிறாங்க, ஏதாவது தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க. நானும் கிட்டத்தட்ட டீ நகர் வந்து ஆரம்பிச்சு வடபழனி வரைக்கும் ஒவ்வொரு கடையா ஒரு வேலை கேட்டு இதை வேலை தான் கொடுங்க. வேலைக்கு ஹோட்டல்களில் வேலைக்கு போட்டால் சாப்பிட பிரச்சனை கிடையாது, தங்கறதுக்கு பிரச்சனை கிடையாது. சர்வேருக்கு அதானே ஃபர்ஸ்ட் நமக்கு இடம் அதானே, மையத்துக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், சாப்பாடு அதான் சம்பளம் ஆப்பாட்ட பிரச்சனை அப்படின்னு தான் தேடி அடைஞ்சு அப்புறம் கடைசியில் இங்கே வடபழனிலாம் ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். சேர்ந்துக்கிட்டு அங்கே அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு மாதம் அப்படியே இருந்துட்டேன். அந்த ஒரு மாதம் இருந்துட்டு லீவ் டைமில் அப்படி லீவ் போட்டு ஒரு நாள் போய் சுற்றிக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு ஆஃபீஸில் தெரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் ஒன்றும் இப்படி தான் போய் வாய்ப்பு வைக்கணும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஆஃபீஸை போய் தேடணும். முதல்ல கையில் ஒரு ஃபோன் இருக்கணும், முதல்ல ஃபோன் வாங்க காசு வேணும் வந்துட்டு கொஞ்சம் காசு எடுத்து அப்போலாம் ஃபோட்டோ பட்டன் போடணும், கான்டாக்டுக்கு ஒரு நம்பர் வேணும். இன்னும் ட்ரை பண்ணி கொஞ்சம் வேலை செஞ்சு காசு வாங்கி முதல்ல ஒரு ஃபோன் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆஃபீஸ் ஏறி இறங்கினேன்.
அதுக்கப்புறம் தான் பாக்யராஜ் சார் அங்கே ஆஃபீஸ் பாய் ஒர்க் பண்ணேன். வடிவேல் சார் மாதிரி அவர் ராஜ்கிரண் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணார். நீங்க அவர் வந்து அதான் ஒவ்வொருக்கு ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆகி அங்கிருந்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு இடங்கள். எனக்கு அங்கே பாக்யராஜ் சார் ஆஃபீஸு, அப்புறம் அங்கே வேலை கிடைச்சிது ஆஃபீஸ் பாய். அங்கே ஒர்க் பண்ணி அங்கே ஒரு 5 வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணேன் படங்கள். அப்போ வந்து அவர் சீரியல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் சொக்கத்தங்கம் டிஸ்கஷன்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ என்னுடைய கனவுல வந்து நினைவாக்குனது பாக்யராஜ் சார் தான். என்னுடைய சின்ன வயசு பல நாளாக கனவு ஆசைகளை முத திரையில காமிச்சது பாக்யராஜ் சார் தான். அவர்கிட்ட நிறைய நடிச்சு காமிப்பேன். அவர்கிட்ட ஆஃபீஸில் இருக்கும்போது ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சொன்னேன், சார் இந்த மாதிரி நடிக்கின்ற ஆசை அப்படின்னு சொல்லிட்டு விதமாக ஃபோட்டோ எடுத்துன்னா அவர்கிட்ட தான் முதல்ல காமிப்பேன். காமன் கட்டில ஃபோட்டோல எடுப்பேன். அப்படி என்னடா அப்படி அசிங்கப்படுத்துறேன் ஃபோட்டோ இப்படிலாம் எடுத்து அப்படின்ட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார். ஸோ அவன்கிட்ட இவ்வளோ ஆர்வமாக இருக்கான பையன் அவன் சொல்லிட்டு சொக்கத்தங்கத்தில் அந்த ஒரு கேரக்டர், சின்ன கேரக்டர், ஒரே ஒரு டைலாக் மட்டும் பேசணும். ரைஸ் மில்லில் பாம்பு வெடிச்சிருக்கோம். அது போய் கேப்டன் சார் போய் சொல்லணும், ஆமாண்ணே நான் பார்த்தேன் ரைஸ் மில்லில் இவருதான் பாம்பு வச்சாரு அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு டைலாக் பேசுறதுக்கு பயங்கரமா தடுமாட்டம், கண்டிப்பா பதட்டா இருக்கு. அது கேப்டன் சாருக்கு முன்னாடி பேசுறதுன்னா அது வரவே இல்லை டைலாக். அப்புறம் என்ன தனியா ஒரு க்ளோஸ் எடுத்திருப்பாரு டைரக்டர், தனியா நான் பேசுறது மட்டும் எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதாகட்டும், பாக்யராஜ் கூட இருந்ததாகட்டும். அப்புறம் அவர் என்னை ஷூட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டார். கூட வந்துடுறான், டீ காஃபி கொடுத்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்புறம் அங்கே போயிட்டு அவருக்கு கூடவே இருந்தேன். அப்படியே ஒரு கூட நடிச்சுட்டு இருந்தால் அது மொத அந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்பா அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளாடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் அப்படியே போய் டேரக்டர் கால் வந்து. அப்போ தோணுச்சா அவங்களுக்கு நம்ம இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி இவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்க தோணுச்சா? இல்லை, நம்பிக்கை இருந்துச்சு எப்படியாவது நம்ம, ஏன்னா அதானே நம்மளுக்கு ஆசை, அதான லட்சியம். நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும், இதில் நம்ம ஜெயிச்சு வந்துடணும் அப்படின்ட்டு. ஒருத்தருக்கு பிஸ்னஸ் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஒரு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு. என்னுடைய ஆசை, என்னுடைய லட்சியமே சினிமாவில் வரணும், சினிமாவில் ஜெயிக்கணும் தான். கண்டிப்பாக வந்துச்சு. அதான் யார் மூலியமாக நடக்கணும்னு நினைக்கல, இவர் மூலியமாக தான் நடக்கணும்னு நினைக்கல. ஸோ அது வந்து பாக்யராஜ் சார் மூலியமாக எனக்கு அது நடந்துச்சு, நிறைவேறிச்சு. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த படம் பார்த்துட்டு தான் வீட்லேயே நம்ம பையன் இருக்கானா, உயிரோடு இருக்கானான்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஏன்னா தெரியும், அப்போல்லாம் கான்டாக்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் வந்து வீட்டில் சொல்ல முடியாம ஓடி வந்தேன். பையன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியவே தெரியாது. இந்த படத்தை பார்த்துட்டு தான் சரி அவன் பையன் இருக்கான் அப்படின்னு மாதிரி தெரிஞ்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தான் படம் தேட்டரில் பார்த்து அதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கே போனேன். வீட்டில் என்ன சொன்னாங்க எல்லாரும் பார்த்துட்டு? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல பையன் உயிரோடு இருக்கான், அதான் படத்துலேயே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பசங்களாம் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, நீ போனதை வந்து நீ நினைச்சதை நிறைவேற்றிட்ட, சரி நீ தைரியமா உன்னுடைய ஆசைப்படியே நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வீட்டிலலாம் தைரியம் சொல்லி கொடுத்து நான் ரொம்ப. அதுக்கப்புறம் சொக்கத்தங்கம் முடிஞ்சு பாரிஜாதம் அடுத்த உடனே பாரிஜாதம் எடுக்க ஆரம்பிச்சாரு. பாரிஜாதத்துலேயும் அதில் ஒரு நல்ல கேரக்டர், அதுலேயும் நடித்தேன். அவர் பொண்ணு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க, அதுலேயும் நடித்தேன். அதுவும் நல்ல டைலாக் நல்லா பேசினேன். சூப்பர். நீங்கள் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி வில்லனா எதுவும் அவன் ட்ரை பண்ணீங்களா, இல்லை காமெடியான இல்லை ஹீரோவா எதுவும் அவன் ஆசைப்பட்டீங்களா, என்ன இது பண்ணீங்க? இல்லை, வரும்போது அந்த பிளான் எல்லாம் கிடையாது. சினிமாவில் வரணும், நடிக்கணும். ஹீரோவா காமெடினா வில்லனா அதில் தெரியாது. முதல்ல சினிமாவில் நடிக்கணும், ஏதாவது ஒன்று நடிக்கணும் அப்படி தான் நான் வந்தது. ஸோ ஸ்க்ரீனில் வரணும், படத்தில் வரணும், நம்ம பார்த்து கை தட்டணும், விசில் அடிக்கணும், அந்த மைண்ட் செட்டு தான். நம்ம நடிக்கணும், அவ்வளோதான், நடிக்கணும் ஆகணும். எது வேணாலும் நடிக்கணும் ஆகணும் மொத்தல. அப்படிதான் வந்தேன். அதுக்கப்புறம் பாரிஜாதத்தில் அது நார்மல் டைலாக், நார்மல் ஒரு விஷயம் தான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம காமெடி தான் பண்ணலாம், நம்ம பேஸுக்கு நம்ம இதுக்கு காமெடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு அதான் தோணுச்சு, சரி காமெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுதான் அதுக்கப்புறம் தான் காமெடி படங்கள் நடிக்க ஆரம்பிச்சு. இப்போ எதுவும் ஹீரோ ஆகிற மாதிரி எதுவும் சான்சஸ் வருதா, இல்லை ஹீரோ வந்து எதுவும் ஆசைகள் எதுவும் லைட்டாக மனசில் இருக்கா உங்களுக்கு?
காமெடி பண்றதே ஹீரோ தானே. இல்ல ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபுல் மூவில ஒரு ஹீரோவா இல்ல அப்படி ஒரு டுயட்டோட இல்ல அப்படி இல்ல. இப்போ வந்து வடிவேலு சார் பண்ண மாதிரி ஒரு காமெடி பண்ண மாதிரி அது மாதிரி சந்தானம் சார் இப்போ ஹீரோ நடிச்சிருக்கேன். அது மாதிரி படங்கள் கேரக்டர்கள் வரதானே. இப்போ ஜென்ரேஷன்லாம் வந்து யாரு வேணா ஹீரோ நடிக்கலாம். கதை தான் நம்மளுக்கு, கதை தானே ஹீரோ. அது மாதிரி ஒரு படங்கள் அமைச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். எனக்கு வில்லனா நடிக்கிறது ஆசை, ரொம்ப நாள் ஆசை. வில்லன்னா அடி தடி இவன்னு கத்துட்டு அது மாதிரி இல்லை, ஒரு சைலண்டான ஒரு வில்லன் வந்தா வில்லனா அப்படிங்கிற. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சின்ன ஆளா இருந்தாலும் சரி, யாரு போனாலும் அவர் போய் பண்ணாலும் நான் நினைச்சேன் ஒன்ன சேர போய் சொல்ல. ஷூட்டிங் அப்போ பேசினேன், நிறைய விஷயங்கள் பேசினேன் அவர்கிட்ட. வெளியில ஒரு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்ட்டு அப்பதான் எனக்கே தெரிஞ்சு. வலிகள் சொன்ன மாதிரி வலிகள் தான் இப்ப வலிமையா வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மேஷ் பண்ணுங்க. டாக்டர் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.